சரி நம்ம பக்கடா மசாலாவே வாங்கல, அதுல இருக்கும் தானே இல்லை? இன்னைக்கு நம்ம சிக்கன் 65 செய்யறோம். கூடவே பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யறோம். எல்லாரும் வாங்க. நாங்க தினகரன் தண்ணி பிடிங்க. போடுதா? எனக்கு ரிட்டர்ன் காலேஜ் உனக்கு புதன்கிழமை. சரி நம்ம பக்கடா மசாலாவே வாங்கல, அதுல இருக்கும் தானே இல்லை? அதுதான் 65 மசாலா வேணுமே, அதுதானே அந்த டேஸ்ட். ஆமாண்டா, இந்த 60 மசாலா நான் தான் ஒன்னு அங்கேயே ஆமாண்டா 65 கபாப் மசாலா வண்டி சொன்னா இல்லையா? நான் ஒன்னு கபாப் மசாலா வாங்கினா இல்லையா? சொல்லு. முட்டாளே, அந்த மசாலா தான் இந்த மசாலா. இது போட்ட கலரே வராது விக்கி. இது போட்டா இதுல பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு, மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே மிக்ஸ்அப் ஆயிருக்கு. இப்போ வந்து இது வந்து 65 மசாலா. இப்போ வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். முட்டை இருக்குடா. ஆமா, செல்வம் முட்டை எடுத்துருவா. ஏன்னா சிக்கன் ரைஸுக்கு உடைப்பாங்க, அந்த மாதிரி உடைச்சு விட்டு டிக்கிடுங்களா எல்லாம் மூடி உள்ள இருந்து போகும். இழுவிட்டோம். இப்போ நம்ம 2 முட்டையை உடைச்சு ஊற்றி மிக்ஸ்அப் பண்ணிக்கும். எதுக்கு பாருங்க. இப்போ 1 2 3. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோம். லெமன். சத்தமா சொல்றா லெமன். நீ என்ன சொன்ன? என்ன எலுமிச்சை பழம். இப்போ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மிக்ஸ்அப் பண்ணியாச்சு. இனிமேல் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரும். அதுக்குள்ளார நம்ம போயிட்டு பெப்பர் ஃப்ரையை பண்ணிவிடும். அங்கே அரிஞ்சாச்சு. தக்காளிடுறா. அடுத்தா நம்ம சிக்கன் பெப்பர் மசாலா போடுறோம். எதுக்கு நம்ம இப்பயே மசாலா போடுறோம்னா, இதில் கொஞ்சம் நேரம் இப்படியே ஊறிச்சுன்னா அது நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம சமைக்கிறது சட்டி வச்சுக்கோம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம தக்காளியை போட்டு நல்லா பரட்டிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இப்போ வந்து ஊற வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கும். ஊற்றுறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இறக்கிட்டு அடுத்ததா சிக்கன் 65 செய்கிறோம். அடுத்ததா நம்ம 65 செய்கிறோம். அதுக்கு சட்டி வச்சுக்கோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து 65 போடுறோம்.
சிக்கன் நல்லா இப்போ வெந்துருச்சு. இனிமேல் நம்ம எடுத்துக்குவோம். கடைசியா நம்ம லெக்க போட்டு எடுத்துக்குவோம். லெக் பீஸும் எடுத்தாச்சு. வேலை பூரா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றோம். சோறு செஞ்சாச்சு, முட்டை வெவிச்சாச்சு, கிரேவி செஞ்சாச்சு, 65 பொரிச்சாச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இந்த லெக் பீஸோட டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாய திறக்காமல் திங்கிறான் பாருங்க. பெப்பர் கிரேவி, சிக்கன் 65, லெக் பீஸு, லெமனு, ஆனியனு, பச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல முட்டை, முட்டை, முட்டை அருமையாக இருக்குங்க. முட்டை. ஓகே, எல்லோரும் வேறு சாப்பிட்ணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. பாய்.